இங்கே தண்ணீரை பற்றி அறிஞர் பெருமக்கள் பல்வேறு பேர் கூறியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னவன் எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம உலகத்துல ஒண்ணுங்கிறது ஒரு உயிரும் இல்லை. அது இல்லை என்றால் மனிதனில் ஒழுங்கு கூட ஒழுக்கம் கூட ஒழுங்கற்று போகும்னு பாடுறாப்ல. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுரைப்பாற்றுன்னு சொல்றான். வானத்திலிருந்து மழை பொழிவினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்கு. அதனால்தான் அதை அமிழ்தம் என்று மழையை சொல்றோம்ங்கிறான். விசிம்பின் துளி வீழின் அல்லால் பசும்புல் மற்றாங்கே பசும்புல் தலைகால் என்பது அரிதுன்றான். மேகத்திலிருந்து வானிலிருந்து ஒரு துளி மழை துளி பூமியில் விழால வென்றால் ஒரு புல் பசும் புல் கூட தலை தூக்காது முளைக்காதுன்றான். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதே நின். வானம் மழையை பொழியலைன்னா பிறருக்காக தானம் செய்வனும் தனக்காக தவம் செய்வனும் செய்ய முடியாது, இருக்க முடியாதுங்கிறான். ஏன்னா இந்த வான் சிறப்பு இந்த மழையை பற்றி உலகத்துல எவனுமே பாடல நம் பாட்டன் அளவிற்கு. ஒரு தடவை சொன்னா போதும். நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு போதும். ஆனா இந்த பய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஒன்னையும் 10 தடவை பாடியிருக்காப்ல. ஆனாலும் இவனுக்கு அது மண்டையில ஏறல. அப்ப 10ம் பத்தல. ஒருவேளை 10 லட்சமா கொடுத்தா வேணா 10மோ என்னவோ, அது பத்தல. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு, துப்பாருக்கு துப்பாய தூவுமழை நம்முடைய அப்பா நல்லுசாமி கூட சொன்னாங்க. அதாவது சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் தருவது மழைதான். எப்படி பாருங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இதை விட இவன் பாடுவான். ஆனால் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். இன்னைக்கு மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? இல்ல. காலி பண்ணவன் யாரு? இந்த காவாலி பெயத்திராவிடே. உனக்கு புரியுதா? தூய நீர், பறந்து விரிந்த நிலப்பரப்பு, பேரரணாக நின்று மேகத்தை தடுத்து பூமிக்கு மலையாக மாற்றி கொடுக்கிற மலை, குளிர்ந்து அடர்ந்த காடுகள், நிழற்காடு. இது 4ஐயும் உடைய நிலம் எதுவோ அதான்டா பேரரண்கிற பாடுற. 2000 ஆண்டு தோராய கணக்கு. யாரும் வள்ளுவனுக்கு பிரசவம் பார்த்தவங்க இல்ல. வள்ளுவன் ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த யாரும் இல்ல. சும்மா சொல்றான் 2000 ஆண்டு 1330 அப்படின்னு சும்மா சொல்றான். குரல் 5000 கூட எழுதியிருக்கலாம். 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டன் பிறந்திருக்கலாம், இருக்கலாம், நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். கலாம் தான் இது. ஆனால் உறுதியான கருத்து ஒண்ணும் கிடையாது. இந்த 4ம் தான் அரண் என்று பாடி நீரின்றி அமையாத உலகு என்று நமது வள்ளுவ பெருமகனார் நமக்கு கற்பித்திருக்கிறார். இந்த தண்ணீர் என்பது அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து. ஆனால் அவன் செய்யவில்லை. அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. ஏனால் நதி என்பது பூமி தாயின் இரத்த நாளங்கள். எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது? சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது. திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை. அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே சேர விட வேண்டும். அதுதான் இயற்கையின் விதி. அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான். அவன் நினைத்திருந்தால்
இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தர மறுப்பது போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம். அன்னைக்கு கர்நாடகாங்கிற ஒரு நாடும் இல்ல, கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை. ஆனால் அவன் தடுப்பணை தான் கட்டினான். அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை? ஒரு பசுமாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம். பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது. அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம், புல்லை போடுவோம், அது தின்று கொண்டிருக்கும். கண்ணுக்குட்டியை விடுவோம், அது மாறிலை முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும். நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கொஞ்சம் மாறுகளை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு. இதே முறையைத்தான் பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன். இந்த முறையை கண்டுபிடித்தவன். இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே, கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும். அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான். நம்முடைய நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அதை முன்னெடுத்து செல்லுகிற நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்கே இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பைத்தியங்கள் அல்ல, பைத்தியமா திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானுக்கு என்ன ஆயிற்று? மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார், அதற்கு ஓட்டாயிருக்கிறது என்கிறார்கள். நான் சொன்னேன், மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல, மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு, அதனால அதோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? போய் தண்ணி இருக்கு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று. தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான், ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு. இன்று தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்ல, எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொன்னேன், நான் போட்டி அவருக்கும் அம்மே, அவருக்கும் அம்மே அப்படின்னு. எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல போட்டி இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் 600 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள். இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன். என் பாட்டன் அருண்மொழி சோழன் 60,000 யானைகள். அந்த யானைகளுக்கு உணவு, அதை பராமரிக்க பாகன், அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள், அவர்களுக்கு உணவு பயிற்சி. இந்த 60,000 யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டன் அரசேந்திரன். சண்டையே போட கிடையாது.
ஒரு இடத்துல 60,000 யானைய வரிசையா நிக்க வச்சு 60,000 யானை மேலையும் ஏறி வாளும் வேலேந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. 60,000 யானை அப்படி அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி பிளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விட்டு அவன் போர்லாம் செய்ய வேண்டிய யானை ஏறி மிதிச்சே பூரா பயிலையும் நசுக்கி கொண்டிருக்கும். பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினவன் தான். அப்பேற்பட்ட வீர பரம்பரையில வந்தவங்க. இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல, இது உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, உலகத்திலே மிகச்சிறந்த நீர் தேக்கி. இது மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும். மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும். அப்படி என்னுடைய காவிரி, பாலாறு, வைகை, தாமிரபரணி, நொய்யல் எல்லாம் செத்து போனது. 32 ஆறும் செத்து போனது. கொலைகாரர்கள் இந்த திராவிட திருடர்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை விட பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் வந்துதான் உனக்கு பிறந்துதான் வரணும். புரியுது.